வணக்கம். திரு கணேசன் ஐயா எழுதிய ஆழ்மனத்தின் அற்புத சக்தி இந்த புக்கை நான் ரீசெண்டாக படித்தேன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய எண்ணங்களே நம்ம வாழ்க்கையின் பிரதிநிதியாக இருக்குது அப்படின்ற. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இவர் பிழைக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்ன ஆளெல்லாம் அந்த வியாதியிலேருந்து மீண்டெழுந்து வந்திருக்காங்க. அவங்க கேட்டால் அவங்க சொன்னது ஒரே விஷயம், சரியாயிடும், குணமாயிடும். எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்தேன், கடவுள்கிட்ட பிரார்த்திட்டே இருந்தேன். நிறைய பேர் தன்னுடைய கஷ்டங்களை தாண்டி வந்ததுக்கு ஒரே விஷயம் அவங்களோட எண்ணங்கள் மட்டுமே. என்றைக்கு நம்ம நம்பிக்கை இழக்கிறோமோ அப்போது நம்ம வாழ்க்கையும் சேர்த்து தொலைச்சிடுறோம் அப்படின்னு தான் உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறும். யாரால் தன்னோட கஷ்டத்தை மீள முடியும் நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக மீண்டுருவாங்க. யாரால் இது சரி செய்ய முடியும்னு நினைக்கிறாங்களோ எல்லா பிரச்சனையும் சரி செய்வாங்க. என்னால் இந்த வியாதியிலேருந்து குணமாக முடியும்னு நினைக்கிறாங்களா மட்டும்தான் எந்த மருந்து கொடுத்தாலும் குணமாக்க முடியும். நீங்கள் யோசிங்க, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் மரமாகவும் செடியாகவும் முளைச்சி நிற்கும். நல்லதே நினைப்போம்.